வணக்கம் உறவுகளை. இந்த வீடியோல நாம ஒரு சூப்பரான டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வெந்தயம். ஆமாங்க, என்னடா இது வெந்தயத்தை பத்தியே சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அதாவது வெந்தயம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி பண்ணி பார்க்க போறோம். வெந்தய சாதம். இதோட அற்புதமான நன்மைகளை பத்தி சொல்லி மாளாதுங்க. என்னன்னா இதோட நன்மைகளை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். வெந்தய தோசை, வெந்தய கஞ்சி, வெந்தய களி, வெந்தய குழம்பு, வெந்தய காஃபி, வெந்தய சாதம்னு பல வகையில வெந்தயத்தை அன்றாட உணவுல சேர்த்துக்கலாம். வெந்தயம் அண்ட் வெந்தயக்கீரை ரெண்டுமே ஆரோக்கியத்துக்கும் பல நோய்களுக்கும் தீர்வா விளங்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வெந்தய சாதத்தோட அற்புதமான நன்மைகள். வெந்தயத்துல அதிக அளவு இரும்புச்சத்து இருக்கு. இது உடல் சூட்டை தணிக்கும், ரத்த விருத்திக்கு உதவுங்க. உடல் மெலிந்தவங்க புஷ்டி ஆகணும் அப்படின்னா தினமும் உணவுல வெந்தயம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உடல் நல்லா தெரி வரும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க. வெந்தயத்துல இயல்பா இருக்கிற கசப்புத்தன்மை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது. வெந்தயக்கீரை மிகச்சிறந்த மலமிளக்கி. தொடர்ந்து வெந்தயத்தை நீங்க உணவுல சேர்த்துட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கலை முற்றிலுமா தவிர்க்கும். மூலவியாதி இருக்கிறவங்க வெந்தயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வர பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ரத்த மூலம் இருக்கிறவங்களுக்கும் இது பயன்படும். சரிங்களா? வெந்தயம் சிறந்த உள் மருந்து மட்டும் இல்ல, சருமத்துக்கும் தலைமுடிக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். தலைமுடி வேர்களுக்கு பலம் கொடுக்கும். கொஞ்சமா வெந்தயத்தை தண்ணீர்ல ஊற வச்சு அரைச்சு அதுக்கப்புறம் தலைமுடியில தேய்ச்சி 1/4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிங்க. உடல் சூடு நல்லா தணிஞ்சு கூந்தல் பளபளப்பா ஆரோக்கியமா இருக்கும். இந்த வெயில் காலத்துல அதை ஃபாலோ பண்ணுங்க. சைனஸ் பிரச்சனை, சளி தொந்தரவு அடிக்கடி பிடிக்கிறவங்க, மைக்ரேன் இஷ்யூ, தலைவலி, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறவங்க நீங்க யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? மாத்திரை சாப்பிடுறது மாதிரி கொஞ்சமா வெந்தயத்தை வாயில போட்டு தண்ணீரை குடிக்கலாம். வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சு தினமும் மோர்ல கொஞ்சமா உப்போட சேர்த்து கலந்து குடிக்கலாம். வெந்தயத்தை 8 மணி நேரம் ஊற வச்சு அதை பருத்தி துணியில மூடி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே அதை என்ன சொல்றது, நைட் அப்படி விட்டுருங்க. அப்படியே மூடி விட்டுருங்க. சரிங்களா? காலையில பாத்தீங்கன்னா அது நல்லா முளை கட்டி வரும். முளை கட்டின வெந்தயத்தை அரைச்சி கஞ்சி காய்ச்சி வெல்லம் சேர்த்து பருகுனீங்கன்னா ருசியா இருக்கிறதோட உடல் வலி, சோர்வு எல்லாமே நீங்க புத்துணர்ச்சி ஏற்படும். சும்மா கூட ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க சாப்பிடலாம். சரி, வெந்தயத்தால கிடைக்கிற 15 நன்மைகள் இருக்கு. வெந்தய விதைகள், இலைகள் உடனடியா கிடைக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, நம்ம இந்திய உணவுகள்ல பரவலா யூஸ் பண்ணிட்டு வரோம். வீரியமிக்க மனத்தை கொண்டாவே கசப்பா இருக்கும். ஆனா அதோட குறைவா பயன்படுத்தினா உங்க உணவுக்கு சுவை ஏறும் தான் இல்லையா? குழம்புகள், காய்கறி கூட்டு, பருப்பு வகைகள், மேத்தி பரோட்டாலாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமா பயன்படுத்தப்படும். குழந்தை பிரசவிப்பதை சுலபமா ஆக்கும். இப்ப குழந்தை பிரசவிக்கிற டைம் இருக்கு அப்படின்னா அது சுலபமாக்கக்கூடிய அந்த கற்பைக்குரிய சுருங்குதலை ஊக்குவிக்க வெந்தயம் உதவுவதனால குழந்தை பிறப்பை இது தூண்டும். பிரசவ வலியை குறைக்கவும் இது உதவும். ஆனா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, கர்ப்ப காலத்துல அளவுக்கு அதிகமா வெந்தயத்தை எடுத்துக்கிட்டா கருச்சிதைவு இல்லைன்னா குறை பிரசவம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. அதனால உங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க இது ஒண்ணும் செய்யுங்க. சரிங்களா? நீங்க வெந்தயம் சாப்பிடலாமா அப்படிங்கறத டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல்நல பிரச்சனைகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த வெந்தயத்துல ஈஸ்ட்ரோஜன் போன்ற குணங்களோட டயோஸ்ஜெனின், ஐசோஃப்ளேவனோன்ஸ் அப்படின்ற பொருட்கள் இருக்கிறதுனால மாதவிலக்குக்கு முன்னாடி ஏற்படுற தாக்கீட்டோட அந்த சம்பந்தப்பட்ட வலிகள், உபாதைகளை குறைக்க அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மாதவிடாய் காலத்தப்போ ஏற்பட்ட காய்ச்சல் உணர்வு, உடல் சூடு, மனநிலை மாற்றத்தை சாந்தப்படுத்துது. முதல்ல மாதவிடாய் ஏற்பட்ட பருவத்துல, கர்ப்ப காலத்துல, தாய்ப்பால் கொடுக்கிற காலத்துல பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும். இந்த நேரத்துல உங்களோட உணவுல வெந்தய இலைகளை, வெந்தய சாதத்தின் அற்புதமான நன்மைகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதியான அளவிலான இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதோட உருளைக்கிழங்கு, தக்காளிகளை சேர்த்துக்கிட்டாதான் இரும்பு சத்து உறிஞ்சுதல் மேம்படும். சரிங்களா? அடுத்ததான் கொலஸ்ட்ராலை குறைக்குங்க. கொலஸ்ட்ராலை குறைக்கிற ஆய்வுகளின்படி கொலஸ்ட்ராலை குறைக்க வெந்தயம் உதவி பண்ணதான். முக்கியமா இது கொழுப்பு புரதத்தை குறைக்க உதவுது. சரிங்களா? கெட்ட கொழுப்புகளை அகற்றிடும். அதே மாதிரி இதய அடைப்பு இருக்குல்ல, அந்த இடர்பாட்டை குறைக்கும். வெந்தயத்துல நார்ச்சத்து இதய அடைப்பு இடர்பாட்டை ரொம்பவே குறைக்குது. அது மட்டும் இல்ல, இதுல வளமையான அளவுல பொட்டாசியம் இருக்கிறதுனால இதய துடிப்பு, ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் ஏற்கனவே சொன்ன டயபெட்டிஸ் பேஷண்ட், அதாவது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது இல்லையா, சோ இவங்கெல்லாம் வெந்தயத்தை நிறையவே யூஸ் பண்ணலாம். நிறைய அளவுக்கு மீறி இல்ல, அளவோட யூஸ் பண்ணுங்க. இயற்கையான கரையத்தக்க நார்ச்சத்து வெந்தயத்துல இருக்கிறதுனால சர்க்கரையை ரத்தம் உட்கொள்ளும் வீதம் குறையும். சோ வெந்தயத்துல அமினோ அமிலம் இருக்கிறதுனால இன்சுலின் செரிமானத்தை ஊக்குவிக்கிற உடல்ல உள்ள தீமையான நச்சுக்களை வெளியேற்ற வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். இது செரிமானமின்மையை நீக்கி மலச்சிக்கலுக்கு நிவாரணம் கொடுக்குங்க. நெஞ்சு எரிச்சலா இருக்கா? உடனே தீர்வு என்னன்னா, உணவுல ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதிகப்படியான அமில பாய்ச்சல், நெஞ்செரிச்சலுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். உங்க வயிற்று அந்த உள்ள அறை இருக்கு பாத்தீங்களா, அண்ட் குடல், சோ இது ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா வெந்தயத்தோட பசை பொருள் சூழ்ந்துக்கிறதுனால எரிச்சலை உண்டாக்குற இறையக குடலிய தசைகளை அது இதமாக்கி விட்டுரும். அதனால இதை சாப்பிடறதுக்கு முன்னாடி வெந்தயத்தை தண்ணீர்ல ஊற வச்சா அது வெளிப்புறம் பசைத்தன்மையை பெறும். சரிங்களா? காய்ச்சல் அண்ட் தொண்டை எரிச்சலுக்கு நிவாரணம் வெந்தயத்தை ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை சாறு அண்ட் தேனோட கலந்து குடிச்சீங்கன்னா உங்க காய்ச்சலை குறைச்சி உடலுக்கு புத்துணர்வு கொடுக்கும். என்னங்க வெந்தயம் ரொம்ப கூலிங் அப்படின்னு சொல்றீங்களே, கொஞ்சமா தாங்க சொல்றேன். ஒரே ஒரு தேக்கரண்டி அது கூட எலுமிச்சை சாறு அண்ட் தேனோட கலந்து அந்த கொஞ்சமா ஒரு பவுடர் போட்டு கலந்து குடிச்சீங்கன்னா
நார்மல் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதயத்தை, அதாவது என்ன சொல்றது, அந்த உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து இதமாகிற குணத்தை கொண்ட வெந்தயத்தோட பசை பொருள் இருமல் அண்ட் தொண்டை புண்ணை கொஞ்சம் அந்த எரிச்சலை அதெல்லாம் நீக்கும். அதே மாதிரி புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோயை வந்து தவிர்க்கும். பெருங்குடல் புற்றுநோயை தடுக்கிற வெந்தயத்தில் உள்ள நார்ச்சத்து, சஃபோனின்ஸ், பசைப்பொருள், இதெல்லாம் என்ன பண்ணும்னா உங்களோட உணவுகளை இருந்து உள்ளேற்றிய நச்சுத்தன்மை உங்க உடல்ல இருந்து வெளியேற்றுது. இது உங்களோட பெருங்குடலோட சீதப்படலத்தை புற்றுநோய் ஏற்படாம பார்த்துக்கும். அதே மாதிரி பசியை கட்டுப்படுத்தும், உடல் எடையை குறைக்கும். பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க செய்ய உடல் எடை குறைக்கிற டயட்ல வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. அதன்படி தினமும் காலையில வெறும் வயிற்றுல வெந்தயத்தை மென்று சாப்பிடுங்க. அதில் உள்ள இயற்கையான கரையத்தக்க நாற்றத்தை உங்க பசியை அடக்கிடும். சரும அலர்ஜி அண்ட் தழும்புகளுக்கான தீர்வும் சொல்லலாம். சரும அலர்ஜி தழும்புகளுக்கான தீர்வு ஊற வச்ச சுத்தமான வெந்தயத்துல இருந்து செய்யப்பட்ட பேஸ்டா சரும சிகிச்சைகளுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். அதுல தீக்காயம், கொப்பளம், சருமப்படை இந்த மாதிரி பிரச்சனைகள் அடங்கும். தழும்புகளை நீக்கவும் வெந்தயம் உதவுது. ஆனா அதே சமயம் அலர்ஜி ஸ்கின் இருக்கிறவங்க யோசிச்சுட்டு பயன்படுத்துங்க. டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. உங்களுக்கு ஒத்துக்கலன்னா விட்டுருங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள வெந்தயத்தை மிஸ் பண்ணாம உங்களோட உணவுல சேர்த்துக்கோங்க. அண்ட் எப்படி அதாவது அழகு சாதனத்துக்கு இது பயன்படுத்தலாம், முடிக்கும் வந்து பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அகைன் உங்களை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் ஆல்.